श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रम् श्रीदेवनाथार्य दयैकपात्रम् वेदार्थविज्ञम् सुगुणाभिरामम् नारायणार्यम् गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायण तातयार्य महादेशिकाय नमः। वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இப்போ நித்திய விபூதி நித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நித்தியம் நித்திய விபூதி அப்படின்னா அது நித்திய சப்தம் இருக்கு. நித்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அது எப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். சதா பஷ்யந்தி சூரையா, சதா பஷ்யந்தின்னு சொன்னதுனால எப்பொழுதும் அவ அனுபவிச்சுட்டு இருக்கா நித்திய சூரியர்கள். அதனால நித்திய சூரியர்களும் நித்தியமா இருக்கா, அவ எப்பொழுதும் தோஷம் இல்லாம இருக்கா. அந்த மாதிரி நித்திய விபூதியும் நித்திய சப்தம் சேர்ந்து இருக்கிறதுனால அது நித்தியமா இருக்கு, தோஷமற்றதா இருக்கு, அப்ராகிருதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப உடனே கேள்வி கேட்கிறா, இப்போ அந்த நித்திய விபூதியில எதை மாதிரி இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னா, அங்க இங்க பாக்குறமே நதி எல்லாம் இருக்கா? விரஜா நதி இருக்கு. அப்ராகிருதையர் அபிரதையர் விரஜா ஸ்வபாவாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை பத்தி சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். விரஜா நதியா இருக்காவோ, ஏன்னாக்கா அப்ராகிருதமான ரசத்தோட இருக்கிறதுனால அப்படின்னுட்டு ஆண்டாளை வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆக விரஜா நதியும் அங்க இருக்கு. இப்ப நதி இருக்கும் இல்லையோ, அதுல ஜலம் இருக்கு. லோகத்துல நாமளும் இங்க ஜலம் பார்க்கணும், அங்கேயும் ஜலம் இருக்கு. அத மாதிரி வாசன திரவியங்கள்லாம் அற்புதமா இருக்குது அங்க. சதம் மாலா ஹஸ்தா சதம் வாசா ஹஸ்தா அப்படின்னா கௌஷதிக உலகத்து பரியங்க வித்தியில சொல்றது. இதுல அங்க வாசன சதம் சூர்ணம் ஹஸ்தாகலாம் இருக்கு, வாசன திரவியங்கள்லாம் சென்றிருக்காங்க. இப்ப வாசன திரவியங்கள்னாக்க பிருத்திவி அப்படின்னு அர்த்தம். பிருத்திவிக்கு லட்சணம் சொல்லச்ச கந்தவதி பிருத்திவி அப்படின்ட்டு சொல்றோம். ஆக வாசனை எதுக்கு இருக்கோ அது பிருத்திவி. ஜலம் அப்படின்னா அதுக்கு சைத்தியம் இருக்கும், தேஜஸ் அப்படின்னா அதுக்கு உஷ்ணம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு இல்லையா? இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியாக இந்த அப்ராகிருதமான பரமபதத்துல நித்திய விபூதியில அங்க இவைகள்லாம் இருக்கா இல்லையா? இவைகள்லாம் இருக்கு, அது பிரமாண சித்தம். எல்லாம் அங்க அற்புதமா ஜலம் இருக்கு, வாயு இருக்கு, பிருத்திவி இருக்கு, ஆகாசம் இருக்கு. அதுக்கு பரமாகாசம்னே பேரு. பரமே வியோமன் அப்படின்னு சொன்னது உபனிஷத்து. பரமே வியோமன் சொன்னதுனால பரமாகாசம், திவ்யாகாசம் அப்படின்லாம் அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆக அங்கேயும் ஆகாசம் இருக்கு, அங்கேயும் வாயு இருக்கு, அங்கேயும் தேஜஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, பிருத்திவி இருக்கு. அத மாதிரி அதனுடைய தர்மங்களும் அங்க இருக்கு. ஆகாசம்னா என்ன அர்த்தம்? சப்தம் ஆகிறது தர்மமா இருக்கு. அத மாதிரி வாயு அப்படின்னாக்கா ஸ்பர்ஷமானது தர்மமா இருக்கு. தேஜஸ் அப்படின்னாக்கா பிரகாசம் இருக்கும். ஜலம் அப்படின்னா சைத்தியம் இருக்கும். பிருத்திவி அப்படின்னாக்கா கந்தம் இருக்கும், வாசனை இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, அதுவும் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன கேள்வி வருதுன்னாக்கா, லோகத்துல எப்படி இருக்கு? ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபஹ, அப்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதய அப்படின்னு உபநிஷத்து சொல்லிட்டு போகுது. ஆகாசத்துல வாயு உற்பத்தியாச்சு, வாயுல அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்துல பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. இப்போ இப்ப எப்படி பரிணாமம் வருது? ஒரு பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம், அதுல இருந்து அகங்கார தத்துவம், அகங்காரம் மூணா பிரியறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் இருக்கு. அதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது. தாமச அகங்காரத்திலிருந்து பூதங்கள், தன்மாத்திரைகள்லாம் உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி சிருஷ்டி விஷயத்துல இத மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி உற்பத்தி ஆகுறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
அவையெல்லாம் அனித்தியங்கள் அப்படின்னு தான் சுத்தமா இருக்கு. இங்க எப்படி தத்துவங்கள் இருக்கோ அது மாதிரி அங்கேயும் தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அங்கேயும் தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாக்க அப்ப இங்க எப்படி உற்பத்தி ஆகுறதோ அங்கேயும் அது மாதிரி உற்பத்தி இருக்குமா? உற்பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அனித்தியமா போயிடுமே. அவைகள்லாம் நித்தியம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, நித்திய விபூதி எல்லாம் நித்தியமா இருக்குது, அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லச்ச இது என்ன ஆயிடுதுனாக்க எல்லாம் அனித்தியம் அப்படின்னு ஆயிடும். உற்பத்தி சொன்னா அனித்தியமா ஆயிடும். சரி, நாங்க உற்பத்தியே சொல்லல, அதை ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னா, அப்படின்னா இங்க உற்பத்தி இருக்கிற வஸ்துக்களுக்கு தான் இந்த மாதிரி பேர்லாம் வச்சிருக்கோம். பிருத்திவி, ஜலம், ஆகாசம், வாயு, தேஜஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப அங்க உற்பத்தியே இல்லைன்னாக்க அவைகளுக்கு அந்த பேர் எப்படி வந்தது? ஏன்னா பிரகிருதியை வச்சுட்டுதான் இந்த பிரபஞ்சத்துல நாம ஒவ்வொன்றுத்துக்கும் நாமாக்களை சொல்றோம், பேரை சொல்றோம். இப்ப பிரகிருதியை வச்சுட்டு பேரெல்லாம் சொல்றோம் இல்லையோ. இப்ப பிரகிருதி சம்பந்தமே இங்க கிடையாது, உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா இங்க இருக்கிற பேரெல்லாம் அங்க எப்படி நீ சொல்லலாம்? அது சொல்லவே கூடாது, அது வரவே வராதே. காரணம் என்னன்னா அந்த பிரதிவியினுடைய பரிணாமத்தை வச்சுட்டுதான் நாம் ஒத்துட்டு இருக்கோம். அதை ஒத்துக்கலை அப்படின்னாக்க பிரதிவி முதலான தத்துவங்களையோ அவைகளுக்கு தர்மங்கள்லாம் இருக்கு பாருங்க. வாசனை இருக்குது பிரதிவிக்கு, ரசம் இருக்கு ஜலத்துக்கு, பிரகாசம் ரூபம் இருக்கு தேஜஸுக்கு, புருஷம் இருக்கு வாயுவுக்கு, சப்தம் இருக்கு ஆகாசத்துக்கு அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அதனால அதுவும் வராது. அது ஆக இந்த கிரமமே உங்களுக்கு சரியாகலாம் போயிடும். அதனால நீங்க உற்பத்தியை ஒத்துண்டாக்க பிரகிருதி தத்துவம் எப்படி பரிணாமங்கள்னால உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்றோமோ அதை அங்கீகரித்தா அப்போ அனித்தியமா போயிடும். அந்த அனித்தியம் கூட எதுல வரும்? அங்க மணிமண்டபங்கள்லாம் இருக்கு, திருமணி மண்டபம், சகஸ்ர சோனாதி மண்டபங்கள்லாம் இருக்குன்னுட்டு கௌஷேரி உபனிஷத் சொல்றது. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் இருக்கு. இவைகள்லாம் என்ன ஆயிடும்? அனித்தியம் அப்படின்னு ஆயிடும். அனித்தியம் ஆயிடுறதுனால அது அந்த தோஷம் வந்துடும். உற்பத்தி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த தத்துவங்களே லோகத்துல இருக்கக்கூடிய பிரதிநிதி முதலான தத்துவங்கள் மாதிரி அங்க இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா லோகம் ஆனா இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் அது மாதிரி நதி இருக்கு, ஜலம் இருக்கு, பிரகாசம் இருக்கு. அதே சகஸ்ர கோடி ஆதித்யன்கள் சூரியன்கள் எல்லாம் சேர்ந்தா எப்படி பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி அற்புதமான பிரகாசம் இருக்கு அங்க அப்படின்லாம் சொல்றோம். அதனால இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் என்ன சொல்றேன்னாக்க அந்த மாதிரி இல்லை, உற்பத்தி கிடையாது, அது நிச்சயம். உற்பத்தி பரிணாமம்ன்றது கிடையவே கிடையாது, அது நிச்சயம். ஆனால் பேர்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அது உண்மை. பேர் எப்படி வந்தது அப்படின்னா ஒரே ரூபம், அது ஒரே மாதிரி குணம் இருக்கு, ஒரே மாதிரி ரூபம், ஒரே மாதிரி குணம் இருக்கு. அந்த ரூபத்தையும் குணத்தையும் வச்சுட்டு நாம அத மாதிரி சொல்றோம். அது பிரகிருதி மண்டலம். இது இந்த பிரகிருதி மண்டலத்துல பிருத்திவியாதி தத்துவங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அனுகுணமான கந்தம், ரசம், அது மாதிரி ரூபம், ஸ்பரிசம், இது மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த வியவஸ்தா சொல்றோமோ இல்லையோ, அங்கேயும் அத மாதிரி இருக்கு வியவஸ்தை. அத மாதிரி குணங்களுக்கும் வியவஸ்தை இருக்கு, அத மாதிரி பேரும் அத மாதிரி இருக்குது. இதுல என்ன சுவாரஸ்யம்னாக்கா மீமாம்சகால் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கா. அவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னாக்கா ஏவ லௌகிக்காக தயேவ வைதிகாக அப்படின்னு ஒரு நியாயம், லோக வேதாதிகரணம் பேர் அதுக்கு. முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல அதுல சொல்லும் பொழுது எவைகள் லௌகிக சப்தங்களோ, லோகத்துல என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அவைகள் தான் வேதத்திலையும் இருக்கு.
அது மாதிரி லோகத்துல என்ன என்ன அர்த்தங்கள்ல சப்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறதோ அவைகள் தான் வேதத்திலையும் பிரயோகிக்கப்படுகிறது அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. இது பரம வைதிகமான நித்திய விபூதி. அதனால அங்கேயும் அதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லாத போனாக்கா அவ பேசுறது நமக்கு புரியாது, நம்ம பேசுறது அவளுக்கு புரியாது. அந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வஸ்துக்கள்லாம் இருக்கிற சமயத்துல அவைகள்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கு, ஆனால் ஸ்வரூபம் வேறு. ரூபம் ஒன்னா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கும் உடம்பு இருக்கு, பகவானுக்கும் உடம்பு இருக்கு, தேவதைகளுக்கும் உடம்பு இருக்கு. மூணுத்திலையும் பேதம் உண்டா இல்லையா? பெருமானுடைய திருமையும் நம்மளுடைய உடம்பும் சரியா போயிடுமா? அல்லது நம்ம கோயிலேயே பார்க்கணும், பெருமானுடைய திவ்யமங்களை வைக்கிறோம், தாயாருடைய திவ்யமங்களை வைக்கிறோம், ஆழ்வார் ஆச்சாரியாருடைய திவ்யமங்களை வைக்கிறோம். இதுக்குள்ள எவ்வளவு பேதம் பார்க்கணும் நாம? ஏன் அப்படின்னாக்க இவாள்லாம் மனுஷாளா இருந்து இவாள் நம்ம ஸ்தானத்துல வச்சு அவளுக்கு பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்றோம். பெருமாள் எப்படி இல்லை, அது ஸ்வயம்வக்தமா சில இடத்துல இருக்கு, சில இடத்துல ஆருஷமா இருக்கு, மானவமா இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய தெய்வமா இருக்கு சில இடத்துல அப்படின்னு சொல்றோம். அதனால ரிஷிகளால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, தேவதைகளால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, ஸ்வயம்வக்தமானதுன்னா அதுக்கு வைசிஷ்டியம் இருக்கு. அதே ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அப்படி இல்லை இல்லையா? அதனால அதுல பேதம் வருதான் இல்லையா? அதனால ரூபம் ஒரே மாதிரி இருக்கு, ரூபம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ரூபம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க அந்த பேர் அப்படியே வைக்கிறோம். அது ஜலம், அது பிருதிவி, இது ஆகாசம், இது தேஜஸ், அதனுடைய தர்மம் என்ன அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம். பிருதிவி அப்படின்னு எடுத்துட்டாக்க அதுக்கு 5 தர்மங்கள் இருக்கு. சப்தமும் இருக்கு, ஸ்பர்ஷமும் இருக்கு, ரூபமா இருக்கு, ரசமா இருக்கு, கந்தமா இருக்கு. அதே ஜலத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க அதுல ரூபம் இருக்காது, சப்தம் இருக்கும், ஸ்பர்ஷம் இருக்கும், ரூபம் இருக்காது, ரசமும் கந்தமும் இருக்கும். அதே தேஜஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வாசனை இருக்காது, சப்தம் இருக்காது, அதுல தனி மாதிரி, அதுல மூணு தர்மங்கள் தான் இருக்கும். அதே வாயுல ஸ்பர்ஷம் சப்தம் இருக்கும், ஆகாசத்துல சப்தம் மட்டும் இருக்கும். இப்படி லோகத்துல ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் அங்கேயும் அப்படிதான் இருக்கும். ஒரு ஆகாசம் எடுத்துட்டா அதுல சப்தம் மட்டும் இருக்கும். இதெல்லாம் நீதமானது. இல்லாத போனாக்கா அதுக்கு ஆகாசம் பேர் வராது, அதுக்கு ஜலம் பேர் வராது, அல்லது பிருதிவியின் பேர் வராது. அதனால இங்க எப்படி இருக்கோ அப்படிதான் அங்கேயும். ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சத்துல கிரமமாக இது இருக்கும், கிரமமாக உற்பத்தி, அத மாதிரி லயமா இருக்கும். அங்க அது மாதிரி கிடையாது, பேர் மாத்திரம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஏன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாக்க ஒரே ரூபம், ஒரே ரூபம், சுரூபத்துல இல்ல, ரூபத்துல மாத்திரம் இருக்கு. சுரூபம்னா நித்தியமானது, சுரூபம் நித்தியமா இருக்காது, அனாதியா இருக்காது. அதனால இந்த எப்படி பேரு ஒன்னா வருதுன்னாக்கா நம்ம எந்த பாஷையை உபயோகப்படுத்துறோமோ, எது நமக்கு பரிச்சயமான பாஷையா இருக்கோ அதான் உபதேசம் வரும். அதுதான் சாஸ்திரம் நமக்கு அது மாதிரி உபதேசம் சொல்றது. இல்லாத போனாக்கா நமக்கு தெரியாத பாஷையில ஏதாவது உபதேசம் பண்ணிட்டுனாக்கா சாஸ்திரம் நமக்கு என்ன புரியும்? அதனால இந்த ஸ்வரூபம் அனித்யம் அவ அனுமானம் எல்லாம் பண்ணுவா சில பேரு. நித்திய பூதேகே ஸ்வரூபம் அனித்யம், ஏன்னா உற்பத்தி லயவத்வா பிராகிருத திரவியவத் அப்படின்னு அவ சொல்லுவா. அதாவது நித்திய விபூதியினுடைய சுரூபமானது அனித்தியமா இருக்குது, ஏன்னா உற்பத்தியும் லயமும் இருக்கிறதுனால. ஏன்னா பிரகிருதி மண்டலத்துல இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனால்
அது கிடையாதுன்றோம் நாம். ஏன்னா அங்க அது மாதிரி இல்லவே இல்லை. அதனால சொரூபதாக நித்தியமா தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா பகவானுடைய சங்கல்ப சித்தம் அது, பகவானுடைய இச்சை. நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அப்படிங்கிற தேசிகன். நித்தியங்கள் நித்தியமா இருக்க கடவுதுன்னு சங்கல்பம். அதனால பகவானுடைய சங்கல்ப சித்தமா அது இருக்குது. பிரகிருதி மண்டலத்துல மாத்திரம் பிரகிருதி எப்படிப்பட்டது? சதத பரிணாமினி, எப்பொழுதும் பரிணாமத்தை உடையது. நித்தியம் சதத விக்கிரியா அப்படிங்கிறது சம்மித. அதனால அச்சேதனா பரார்த்தாச்ச நித்திய சதத விக்கிரியா, எப்பொழுதும் விகாரத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறது. அப்ராகிருத லோகத்துல அந்த மாதிரி கிடையாது. ஆனா ஒரே ரூபமா இருக்கு. ஒரே ரூபம்னாக்கா மாறவே மாறாது. ஜலம் அப்படியே அதனுடைய தன்மையோட எப்பொழுதும் இருக்கும், ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் அப்ராகிருதமான மண்டபத்துல அங்க லோகத்துல பெரிய பெரிய பவனங்கள்லாம் இருக்கும், மண்டபம் இருக்கும், கோபுரம் இருக்கும், திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கும். இவைகள்லாம் அவ என்ன கேள்வி கேட்க போறா? அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது. அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போறா, இப்போ லோகத்துல எப்படி இருக்குன்னா ஒரு கடம் இருக்குன்னா அந்த கடமானது அனித்தியம். ஏன் கடம் அனித்தியம் அப்படின்னு கேட்டா சாவயவமா இருக்கு, பிரிக்க முடியாது. பிரிச்சு பாக்குறோம் இல்லையோ? அதனால அவயவங்கள்ல இருக்கிறதுனால அவைகள்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்ராகிருதமான அந்த நித்திய பூஜையில கூட அங்க பவனங்கள் இருக்கும் இல்லையோ, பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கு, அந்த மாதிரியே மண்டபங்கள் இருக்கு, கோபுரங்கள் இருக்கு, திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. இப்ப இதெல்லாம் கூட அவயவங்கள் இருக்கா இல்லையா? பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. அப்போ திருவடிகள்னு சொல்றோம், திருக்கைகள்னு சொல்றோம், திருவதரம் சொல்றோம், திருமுடின்னு சொல்றோம், திருமார்புன்னு சொல்றோம், திருநாபின்றோம். பெருமானுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் பிரிச்சு சொல்றோம் இல்லையோ? அப்ப பெருமானுடைய திருமேனியில இத்தனை அவயவங்கள் இருக்கிறதுனால சாவயவமான வஸ்துக்கள் அவைகள். அதனால அனித்தியங்கள் தான் அப்படின்னு சொன்னாக்கா தப்பு. அது பகவானுடைய நித்தியேச்சா சித்தங்கள், நித்தியேச்சா சித்தங்கள். இந்த அவயவம் அனித்தியம் அப்படிங்கறதெல்லாம் இந்த லோகத்துல நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால, அங்க பிரகிருதி சம்பந்தமே இல்லாததுனால அவைகள்லாம் நிச்சயமாவே இருக்குன்னு விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி, அதை எப்படி சம்பவிக்கும்? லோகத்துல அவயவங்கள்லாம் எது எது இருக்குதோ அதெல்லாம் அனித்தியமா தானே இருக்கு. அப்படி இருக்குச்சு அப்ராகிருதமான லோகத்துல மாத்திரம் சாவயவமா இருந்தா கூட அது நிச்சயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டா அது தப்பு, பிரமாண சித்தம். ஏன்னா ஒரு நித்திய விபூதி இருக்குன்றதே நமக்கு தெரியாது இல்லையா? அது எதனால தெரிஞ்சுட்டோம்? பிரமாணத்தினால. ஸ்ருதி, அது மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள், அந்த மாதிரி பாஞ்சராத்திர சம்மிதைகள், அதனால தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கவே அந்த சாஸ்திரமே சொல்றது இவைகள்லாம் நித்தியங்கள்னுட்டு. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி சொல்லச்ச அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போற. அங்க என்ன சொல்ல போறேன்னா நித்திய சித்தே ததா அகாரே அப்படின்னு பௌஷ்கர சம்மிதை சொல்றது. பெருமாளே சொல்ல போறாரு நித்திய சித்தே ததா அகாரேன்ட்டு. அது அவருடைய ஆகாரம் இருக்கே அது நித்திய சித்தமா இருக்குது. எஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே தத்ராசு சந்நிதிம் பிரஜேத் அப்படின்றது சாஸ்திர சம்மிதை சொல்றது. நித்தியம் நித்யாகிருதி ஜரம், நித்யாகிருதி ஜரம் அப்படின்றது. இத மாதிரி ரகசியாநாயத்திலையும் அதாவது ஏகாயன சாக்கையிலையும் இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது. அதனால இந்த மாதிரி லோகத்துல எதை எதை நம்ம பார்க்கிறோமோ அதுக்கு விபரீதமாக பரமபதத்துல இருக்கக்கூடியதெல்லாம் சாஸ்திரமானது இத மாதிரி சொல்றது. இப்படி சொல்றதுனால அது எப்படி சொல்றதோ அப்படியே அதை ஏத்துக்கணும். அதுக்கு விரோதமோ அல்லது விபரீதமோ கல்பிக்கவே கூடாது. அதனால சரி அது நித்தியமா இருக்குன்னு நீ சொல்ற, நித்தியமா இருக்குன்னு சொல்லிட்டே இல்லையோ, ஆனா இந்த மாதிரி மாறுதல்லாம் வருமா அப்படின்னாக்க வரும் வரும், அதுவும் நித்தியமா இருக்கும்.
அதான் சுவாரஸ்யம். இது எப்படின்னா அங்க நதி போயின்னு இருக்குன்னு சொல்றோம். நதி போயின்னு இருக்குன்னாக்கா பிரவாகம் நிச்சயமா இருக்குதுன்னு சொல்லணும். ஆனா ஜலம் போயிட்டே இருக்கா இல்லையா? ஜலம் அப்படியே நிக்குமா? பனிக்கட்டி மாதிரி நிக்காது. ஜலம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுல மாறுதல் இருக்கு. மாறுதல் இருந்தா கூட அதுவும் நிச்சயம். இப்படிதான் எடுத்துன்னு போனோம் ஒண்ணு செய்யும். பெருமாளுடைய திருமேனி அது அழகு. பெருமாள் திருமேனி கையாற்ற பெருமாள் திருவடிய காமிக்கிறார் நமக்கு. திருக்கண்களால நம்மள கடாட்சிக்கிறார். எல்லாம் இருக்கு. இப்ப கடாட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா கடாட்சிக்காத சமயமும் இருக்கலாம் இல்லையா? அப்போ அது எப்படி அது அனித்தியமாயிடுமே அப்படின்னா இல்ல, அது பரிணாமம், அது நித்திய பரிணாமம். அதனால இது சாஸ்திர சித்தம் இருக்கு. அப்படி சொல்றதுனால எதுவுமே தோஷம் இல்லை. அதனாலதான் அது அதனுடைய பேரும் நியதமா இருக்கு, அதனுடைய பரிணாமங்களும் நியதமா இருக்கு, அத மாதிரி அதனுடைய சுரூபமும் நியதமா இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரீக சித்தமா போயிட்டதுனால இந்த நித்திய விபூதியானது இதே மாதிரியே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதனாலதான் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ முக்தாத்மாக்கள் இருக்கான், நித்திய சூரியன் இருக்கான், பகவானும் இருக்கான். இப்போ பகவான் இருக்கிறதுனால அங்க நித்திய சூரியோ முக்தாளோ அல்லது பகவானோ இவாளுகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னாக்க ஆனந்தம் தான் இருக்கு. எப்பொழுதும் ஆனந்தம். நமக்கு ஆனந்த வள்ளி சொல்லிட்டே போறது. ஒண்ணு போட்டு 13 பூஜ்யம் போட்டாக்கா எவ்வளவு வருமோ அவ்வளவு ஆனந்தம்னு ஒரு அளவை காமிக்கிறது. அதுவே அளவு இல்லை, அதை காட்டிலும் இன்னும் அதிகம். அது சைஷா ஆனந்தஸ்ய மீமாகும் பவதி அப்படின்னு ஆரம்பிச்சது. மனுஷனுடைய ஆனந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிரகஸ்பதிய பிரஜாபதி இருக்க சதுர்முக பிரம்மா அவருடைய ஆனந்த பரியந்தம் வரிசையா சொல்லிட்டு 100 பெருக்கின்றே போனோம். பெருக்கின்றே போய் கடைசியில சயேகோ பிரம்மண ஆனந்தன்றது. இப்படி ஒரு ஆனந்த விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல சில லீலா விசேஷங்கள்லாம் இருக்கு. ஜக்ஷன், கிரீடன், சமமான அப்படின்னு இருக்கு. சாப்பிட்டு இருக்கான், விளையாடின்னு இருக்கான், சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்றது. இப்ப சாப்பிடுறான், விளையாடுறான், சந்தோஷமா இருக்கான்னு சொல்லச்ச நீங்க சாப்பிடுற சமயம் வேறதான், விளையாடுற சமயம் வேறன்னு ஆகுமே, அதுவும் அனித்தியமா அப்படின்னா கேள்வி வந்துடும். அதெல்லாம் கூட இது மாதிரி பதார்த்தங்கள்லாம் கூட இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா சிலதெல்லாம் ஆவிர்பவிக்கும், சிலதெல்லாம் திரோபாவம் ஆகும், மறையும். எப்படி ஆனாலும் இங்க இருக்கிறத வச்சுட்டு அதை சொல்லணும், அவ்வளவுதான். மத்தபடி அங்க எல்லாம் நித்தியமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார், பின்னாடி வரப்போறது. அது நியாயசித்தாஞ்சனத்துல சாதிக்கும் பொழுது கேச்சித்து கிருதகாக அனித்யாக அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதெல்லாம் எப்படின்னாக்க சங்கல்பம், இவன் சங்கல்பத்தினாலேயோ பகவத் சங்கல்பத்தினாலேயோ சிலதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. இங்க அது கூட எதுக்கு அப்படின்னாக்கா நாம லீலா வினோதத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால அது ஒரு மாதிரி நிர்வாகம். அது வசுதகா அந்த நித்திய விபூதின்னா விகாரமற்றது அப்படின்னு அர்த்தம். ஞான சங்கோஜமே இல்லாததுனால அங்க எல்லாமே ஞானானந்தமயா லோகாக அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லோகங்கள் எல்லாமே ஞானானந்தமயமா இருக்கு. இன்னொன்னு, நம்ம இந்த பிரபஞ்சத்தை பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் 3 மடங்கு அது பெருசா இருக்குன்னு பொதுவா நமக்கு காமிச்சு கொடுக்கறது, அவ்வளவுதான். அதை காட்டிலும் இன்னும் பிரம்மாண்டம். பாதோ விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு இந்த பிரபஞ்சமானது ஒரு பாகம். ஆனால் அந்த திவின்னாக்கா நித்திய விபூதி, அது திரிபாத் 3 மடங்கு 3 அளவு அது பெருசா இருக்கு. இதை காட்டில 3 பாகம் பெருசா இருக்குன்னு பொதுவா நமக்கு சொல்லி கொடுக்கறது. அது வசுதக அதை காட்டிலும் இன்னும் அதிகமானது. அது அதனால எல்லாமே இவ்வளவு விமர்சையா இருக்கக்கூடிய நித்திய விபூதி அதுல எல்லாமே விகாரமற்றதாக இருக்கு. விகாரமற்றதா இருக்கிறதுனால அவைகள்லாம் அழிவற்றதுன்னு சொல்றோம்.
அழிவற்றதுன்னு அதை சொல்றோம். அவ்வளவுதான். அதனால இந்த லோகதிருஷ்டமான விஷயத்தை கொண்டு பிரபஞ்சத்துல இருக்கிறது மாதிரியே நித்திய விபூதியிலே இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால இங்க இருக்கிறத காட்டிலும் எல்லாம் விலட்சணமான ரூபத்தை உடையது. அது அத்தனைக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னாக்க பகவானுடைய சங்கல்பம், அவனுடைய இச்சை. அவன் என்ன ஆசைப்படுறானோ அதுதான் நடக்கும். அவனுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த நித்திய விபூதியிலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு, அதனுடைய பரிணாமங்களாக அல்லது அதனுடைய தர்மங்களும் இருக்கு. ஆனால் இங்க பிரகிருதி லோகத்தில் இருக்கா மாதிரி சிருஷ்டி இருக்கா அப்படின்னு கேட்டா அத மாதிரி கிடையாது. சிருஷ்டிங்கிறது இல்லை. அந்த மாதிரி விசேஷமா அது இருக்குன்னு அர்த்தம். அது நிச்சயமா இருக்கு, பரம போகங்களா இருக்குது. அது எப்படின்னா ஆனந்தமே. அது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிராகிருத பதார்த்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது ஒரே வஸ்து இன்னைக்கு ஆசையா இருக்கும், நாளைக்கு நமக்கு பிடிக்காம போகும். இன்னொன்னு எனக்கு பிடிச்சிருது, இன்னொருத்தருக்கு பிடிக்காம போயிடும். ஒரே வஸ்து எப்படிலாம் மாறிட்டு இருக்கும் இங்க. அது காரணம் என்னன்னா அவாவாளுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவோம், அவாவாளுடைய ஞான சங்கோஜ விகாசங்கள்னு சொல்லிடுவோம். அங்க அதெல்லாம் இல்லாததுனால எல்லாம் ஆனந்தமயமா இருக்கும், நிரதிசயமான ஆனந்தம். அந்த மாதிரி நினைச்சாலே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது நமக்கு, அப்படிப்பட்டது. அதனால இந்த நித்தியத்துவ விஷயத்துல நீங்க பொருந்தாமின்னு கேட்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தையும் சேவிக்கலாம். தத்வானி அப்ராகிருதானி திரிகுண இவ பரிணாமதஸ்சேத் பவேயுः ஸ்தானாதிஸ்யாத் அனித்யம் நயதி ந கடதே பூததாதீதி சேன்ன அத்ரத்ய க்ஷ்மாதி தத்வ கிரம நியத குண பிரக்ரியாத்யைகரூப்யம் நித்யேபி ஸ்யாத் நிமித்தானுகதி நியமிதः தத்ததாக்ஷா விசேஷः அப்படின்னு சாதிக்கிறார். அப்ராகிருதானி, பிராகிருதம் இல்லை அப்ராகிருதம். அதனால சுத்த சத்துவமயம், சுத்த சத்துவமயமான தத்துவானி 24 தத்துவங்கள். அங்கேயும் இந்திரியங்கள் உண்டு, 16 இந்திரியங்கள் உண்டு. அந்த மாதிரி அங்கேயும் 11 இந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், அத மாதிரி பிரகிருதி மகத்து அகங்காரம்லாம் கூட உண்டு. சில பேரு மகத்துவமோ அகங்காரத்துவமோ அங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ ஒண்ணு இங்க எப்படி நம்ம பார்க்கிறோமோ அது மாதிரி அங்க உண்டு. திரிகுண இவ, திரிகுணே, திரிகுணம்னா 3 குணங்களை உடைய பிரகிருதி திரவியம்னு அர்த்தம். அந்த பிரகிருதி திரவியத்துல யதா எப்படியானால், இவ அப்படின்னா யதா எப்படியானால், பரிணாமத்தக ஸ்வரூப அந்நிதாபாவம் அப்படியே மாறுறது. மண்ணு கடமா மாறுறது, தங்க கட்டி ஆபரணமா மாறுறது. அந்த மாதிரி பரிணாமத்தினால பவேயுஸ்சேத், அங்க அப்ராகிருதமான தத்துவங்கள் கூட இந்த பிரகிருதி எப்படி பரிணாமத்தை அடைந்து மாறுகிறதோ அந்த மாதிரி மாறுதவைகள்லாம் அப்படின்னு சொன்னா, தானானி மணிமண்டபங்கள், அந்த மாதிரி திவ்யமங்கள விக்கிரகங்கள், இவைகள்லாம் அனித்யம். பிராகிருத லோகத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துல எப்படி உற்பத்தி விநாசம் எல்லாம் சொல்றோமோ வஸ்துக்களுக்கு, அதனால அவைகள்லாம் அனித்தியம்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஆயிடும். அல்லது நயதி, அந்த மாதிரி நாங்க உற்பத்தியே சொல்லல அப்படின்னு சொன்னாக்க, அதாவது திரிகுண திரவியமானது பரிணாமத்தோட கூடினது, மாறிண்டே இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொன்னாக்க, பூததாதி பூதத்துவம், அதாவது பிருத்திவியாதி, பிருத்திவி, ஜலம், வாயு, தேஜஸ், அப்படி அந்த தத்துவங்கள் என்ன, அது மாதிரி பிருத்திவிக்கு
கந்தம் இருக்கு, வாசனை இருக்கு, ஜலத்துக்கு ரசம் இருக்குது, சுவை இருக்கு, தேஜஸுக்கு ரூபம் இருக்கு, வாயுவுக்கு ஸ்பர்ஷம் இருக்கு, ஆகாசத்துக்கு சப்தம் இருக்கு, எப்படின்னு சொல்றதெல்லாம் நகரத்தை அதெல்லாம் பொருந்தாதே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். இப்படியும் தோஷம் வரும், அப்படியும் தோஷம் வரும். பிரகிருதி தத்துவம் மாதிரி பரிணாமத்தை அடைந்து விட்டால் அது அனித்தியம்னு ஆயிடும். அதை ஒத்துக்கல அப்படின்னாக்க அப்போ பிருத்திவின்னு எப்படி சொல்லுவேன்? இங்க பிருத்திவியா இருக்கிறத பார்த்துட்டு தானே அங்கேயும் பிருத்திவின்னு சொல்றீங்களோ ஜலம் சொல்றீங்களோ, அதுவே சொல்ல முடியாதே, அதனால பொருந்தாதே அப்படின்னு கேட்டாக்க அது தவறு. அஸ்திய இங்க இருக்கக்கூடிய க்ஷ்மாதீனாம், க்ஷ்மா அப்படின்னாக்க பிருத்திவின்னு அர்த்தம், பூமி. க்ஷமாதேவி, க்ஷ்மா அப்படின்னா பூமின்னு அர்த்தம். அவை அந்த தத்துவங்களுடைய கிரமம் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரமம் தான் அங்கேயே இருக்கு. தத்துவங்களுடைய கிரமம் தான், அதனுடைய உற்பத்தி கிரமம் சொல்லல, உற்பத்தி எல்லாம் இல்லை. அதே மாதிரி அந்த தத்துவங்கள் பூதங்கள் இருக்கே அவைகளுடைய குணங்கள்லாம் எப்படிப்பட்ட பிரக்கிரியை உடையதோ அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கு. ஐக்கிய அவைகளுடைய ரூபம், தத்துவங்கள், அவைகளுடைய தர்மங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த பிருத்திவியாதி தத்துவங்கள் ஒரே கிரமத்துல இருக்கு. அதனுடைய அந்த பிருத்திவியாதி தர்மங்கள், கந்தம் முதலானவைகள், வாசனை முதலாம் எப்படி இந்த லோகத்துல வியவஸ்தை இருக்குதோ அந்த மாதிரி அங்கேயும் அந்த சத்துவம் இருக்கு. அதனாலதான் அதனுடைய பேர் கூட அப்படியே இருக்கு. பேர் இங்க பிருத்திவின்னு சொன்னோம்னா அங்கேயும் பிருத்திவின்னு சொல்றோம், அந்த மாதிரி சொல்றோம். அதுதான் முதல்ல ஒண்ணு சொன்னோம், ஆகாசத்துக்கு சப்தம் மாத்திரம், வாயுவுக்கு ஸ்பர்ஷமும் சப்தமும் மாத்திரம், தேஜஸுக்கு ரூபம், இத மாதிரி ஒன்று இருக்கும், 3 இருக்கும், ஜலத்துக்கு 4 இருக்கும், பிருத்திவிக்கு 5 இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பகவானுடைய லீலைக்கோசரம். லீலா விபூதி இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. ஆனால் கர்மாக்களை கொண்டு லீலையை பண்றதுன்றது இந்த லோகத்துல. அங்க எப்படி அப்படின்னா அப்ராகிருத ரசங்களை கொண்டு லீலையா இருக்கிறது. அதனால இங்க ஒரே ஒரு விஷயம், இங்க உற்பத்தி நாசம் அதெல்லாம் ஒத்துக்கிறோம், அங்க அது கிடையாது, அங்க அது கிடையாது. அதனால சொரூபம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்குன்னு இங்க ஜலம் எப்படி இருக்கும் அங்கேயும் ஜலம் அப்படி இருக்கும். இது பிராகிருதம், அது அப்ராகிருதம். இங்க உற்பத்தி நாசம், அங்க உற்பத்தி நாசமே கிடையாது, அவ்வளவுதான். அதனால இப்ப நீ என்ன கேட்ட, உற்பத்தி லயம் இருந்துருவேன், இத மாதிரியே அங்கேயே இருக்குன்னு சொன்னா அதுக்கு உற்பத்தி இருக்கும், லயம் இருக்கும், நாசம் இருக்கும், அதனால அனித்தியமாப்படுவேன்னு கேட்ட. அதுதான் கிடையாது. ஏன்னா இங்க பிரகிருதி எப்பொழுதும் பரிணாமத்தை உடுத்துதான் இருக்குது, அங்க அது கிடையாது. அது சுரூபதாக நித்தியமா இருக்குது. அதுக்கு மூல காரணம் என்னன்னா பகவத் இச்சா சித்தம். அது பகவத் இச்சா சித்தமா போயிடுவே அந்த இடத்துல இந்த கேள்வி வரல. அவயவமா இருக்குது, சாவயவமா இருக்குன்னு இருந்துட்டு போட்டமே. சாவயவமா இருந்தா கூட அவைகள்லாம் நித்தியமா இருக்கும், நித்தியமா இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்போ இந்த லோகத்துல இருக்கக்கூடிய நம்ம உடம்பு இருக்கே, இது அழுக்குடம்பா தான் இருக்கு. இதனுடைய வாசனை சில சமயத்துல ஒரு புருஷனுடைய ஒரு ஸ்திரீனுடைய உடம்பு அப்படி வாசனையா இருக்கு, இன்னொரு சமயத்துல ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் அது? இது ஏன்னாக்கா பிரகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தமா இருக்கிறதுனால எதுவுமே மாறிண்டே இருக்கு, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் அங்க அப்படி இல்லையே. அதனாலதான் பெருமாள் பெருமைக்கும் நமக்கு நம்முடைய உடம்புக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு சொன்னோம். அது அதனால இந்த மாதிரி சாவயவமா இருந்தா கூட அவைகள்லாம் நித்தியமா இருக்கும். இத மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா பிரமாண சித்தம் தான். பிரமாணம் என்ன மாதிரி சொல்றது அது. அதனாலதான் நித்தியேபி சொரூபதாக நித்தியமா இருக்கிற வஸ்துவோட கூட நிமித்த அனுகதி நியமிதாக. நிமித்தம் அனுகதினா ஆகந்துகம்னு அர்த்தம். நிமித்தம்னா என்ன? ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஆகந்துகம், காரண விசேஷங்களுடைய
அனுகதி அனுசாரம் அனுசரிச்சு நியமிதா வியவஸ்தை பண்ணப்பட்டது. வியவஸ்தை பண்ணப்பட்டது என்ன வியவஸ்தை? இவைகள்லாம் அது ஜலம், இது வாயு, இது தேஜஸ் அப்படின்லாம் வியவஸ்தை பண்ணிடணும். பெருமாளே எல்லாம் பண்ணி வச்சிருக்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமாதான் இருக்கும். அது பகவத் சங்கல்பத்தினால அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. ஆகவே எந்த விரோதமும் இது கிடையவே கிடையாது. இதெல்லாம் மூல காரணம் என்னன்னா நமக்கு பரம ஆனந்தம் கிடைக்கணும். அங்க ஒரு துக்கம்ன்றதே கிடையவே கிடையாது. சர்வாத்மா ஆனந்தம் தான் அது. இது சாஸ்திரீக நியதம். சாஸ்திரீக நியதமான விஷயத்துல எதுவுமே இந்த யுக்திவாதம் வராது. இந்த லோகத்துல உடம்புல அப்படி இருக்கே, அந்த லோகத்துல அப்படிதான் இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அதுவும் சாஸ்திர நியமம். சாஸ்திரமானது அந்த மாதிரி சொல்லிட்டு போறது. ஆகவே நித்திய விபூதிங்கிறது இந்த லோகத்தை வச்சுண்டு எல்லாம் அனித்தியம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால நித்தியத்துவத்துல எந்த ஒரு பொருந்தாமையும் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். தத்வானி அப்ராகிருதானி திரிகுண இவ பரிணாமதஸ்தேத் பவேயுஹு தானாதி ஸ்யாக நித்யம் நயதின கடதே பூததாதீதி சென்ன அத்ரத்ய க்ஷ்மாதி தத்வ கிரமநியத குண பிரக்ரியாத்யைகரூப்யம் நித்யேபி ஸ்யாத் நிமித்தானுகதி நியமிதः தத்ததாச்யா விசேஷः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.